அமில வீச்சால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தனியார் மருத்துவமனைகள் இலவசமாக சிகிச்சை வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதேபோல் வேறு என்ன மாதிரியான சிகிச்சைகள் இலவசமாக வழங்கினால் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று பொதுமக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. அதற்கு மக்கள் தெரிவித்த பதில்களை இப்போது பார்க்கலாம். கேன்சருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ கேன்சர் ட்ரீட்மெண்ட் இருக்கிற வேலை அதிகமாக ட்ரீட்மெண்ட், ரேடியேஷன் தெரப்பி எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட். இது கவர்மெண்ட் ப்ரைவேட்டே நடத்தினா கூட கவர்மெண்ட் சப்சிடி மாதிரி ஏதாவது ப்ரொவைட் பண்ணி உங்களுக்கு பண்ணால் கிராமத்தில் உள்ளவங்க ரொம்ப ஏழைங்களும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எமர்ஜென்சின்னு வராங்க பாருங்க, அது முதல்ல இலவச சிகிச்சை கொடுக்கணும். எமர்ஜென்சி வரவங்க லேட் பண்ணுறாங்க, முதல்ல ஃபிக்ஸட் அமௌண்ட் இவ்வளோ கட்டுங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இலவச சிகிச்சைன்னு சொன்னா எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். ரொம்ப ப்ராப்ளம் இந்த ஹார்ட் ப்ராப்ளங்க அவங்க கொடுக்கலாம், நிறைய சம்பாதிக்காங்க அவங்க கொடுக்கலாங்க. ஹார்ட்டுக்கு குழந்தைங்களுக்கு அந்த இது கம்பல்சரியாக கொடுக்கலாங்க. பெரியவங்களுக்குலாம் அதிகமானவங்களுக்குலாம் டிசீசஸ் வருதுன்னா அதுக்கெலாம் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. மேபி குழந்தைங்க சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும். அது எந்த டிசீஸாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களுக்காக அது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண மாதிரி இருக்கும். மேபி அவங்களுக்குலாம் எந்த டிசீசஸ் வந்தாலும் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஃப்ரீயாக பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். பிபிபிலாம் செக் பண்ணலாம், தனியார் மருத்துவமனையில் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். பிபி ஃப்ரீயாக செக் பண்ணலாம், அதான் பிளட் ப்ரெஷர் செக் பண்ணி கொடுக்கலாம், அதே மாதிரி சுகர் செக் பண்ணலாம். அதெல்லாம் சேவை செய்யலாம். தனியார் மருத்துவமனை நிறைய சம்பாதிக்குது, அதே மாதிரி சேவையும் பண்ணலாம் கொஞ்சம் அவங்க தனியார் மருத்துவமனை. இந்த டயபெட்டிஸ் நோய்க்கு எல்லாரும் பாதிக்குது. அதாவது ஏழை மக்கள்லேருந்து பணக்காரவங்க எல்லாரையும் பாதிக்குது. அதனால் இதுக்கு இலவச சிகிச்சை கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.